தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு 33 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதற்கான தெளிவான ஆதாரங்களுடன் நம் எம்பிக்கள் விளக்கம் அளிப்பதால் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. அந்த வகையில் சசி தரூர் தலைமையிலான குழு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு நேற்று சென்றது. இந்திய எம்பிக்கள் செயலை காப்பியடித்து பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் பூட்டோ தலைமையிலான அந்நாட்டு குழுவும் நேற்று நியூயார்க் நகருக்கு சென்றது. அங்குள்ள ஐநா தலைமையகத்தில் பேசிய பிலாவல் பூட்டோ, பயங்கரவாதத்தை ஒழிக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளது. 170 கோடி மக்களின் நிலையை உணர்ந்து அணு ஆயுதம் வைத்திருக்கும் இரு நாடுகளும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI மற்றும் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா இணைந்து செயல்பட்டு பயங்கரவாதிகள் பற்றிய உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது அவசியம். அப்படி செய்தால் இந்தியா, பாகிஸ்தான் இரு நாடுகளிலும் பயங்கரவாதத்தை குறிப்பிடத்தக்க அளவு குறைக்க முடியும் என்றார். பிலாவல் பூட்டோ பேச்சு பற்றி சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறியதாவது: பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை தொடர்ந்து விமர்சித்து வரும் பாகிஸ்தான் திடீரென பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் இந்தியாவுடன் பேச்சு நடத்த தயார் என கூறியுள்ளது. இந்திய எம்பிக்களின் வெளிநாட்டு பயணம், ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அங்கு அவர்கள் தரும் விளக்கம் உலக நாடுகள் மத்தியில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் பாகிஸ்தான் திடீரென யூ-டர்ன் அடித்துள்ளது என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் நியூயார்க்கில் நிருபர்களை சந்தித்த பிலாவல் பூட்டோ, இந்திய அரசு முஸ்லிம்களை கொடூரர்களாக சித்தரிக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் மைனாரிட்டிகளாக உள்ள முஸ்லிம்களை அந்நாட்டு அரசு கொடூரர்களாக சித்தரிக்க முயல்கிறது. அண்டை நாடான பாகிஸ்தானையும் கொடூரர்கள் வசிக்கும் நாடாக சித்தரிக்கிறது. அரசியல் ஆதாயத்திற்காக முஸ்லிம்களையும் பாகிஸ்தானையும் காஷ்மீர் மக்களையும் இந்தியா தவறான கண்ணோட்டத்தில் சித்தரிக்கிறது என்றார். அப்போது குறுக்கிட்ட வெளிநாட்டு பத்திரிகையாளர் ஒருவர், இந்தியா முஸ்லிம்களையும் காஷ்மீர் மக்களையும் தவறாக சித்தரிப்பதாக கூறுகிறீர்கள். ஆனால் காஷ்மீர் தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றிய இந்தியாவின் விளக்கத்தை நான் பார்த்தேன். முஸ்லிம் மதத்தை பின்பற்றும் இராணுவ அதிகாரிதான் அந்த விளக்கத்தை அளித்தார். ஆனால் நீங்கள் வேறு வகையில் சொல்கிறீர்களே என கேள்வி எழுப்பினார். பத்திரிகையாளரின் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத பிலாவல் பூட்டோ சில நொடிகள் வாயடைத்து போனார். பின் வழக்கமான பாணியில் இந்தியாவை வசைப்பாடி சமாளித்தார். இந்தியாவிற்கு எதிரான பிலாவலின் குற்றச்சாட்டும் பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வியும் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது.